காமிச்சேன்னா ஃபோன் அடிச்சு நான் தூக்கிட்டேன். நான் யார் நம்பர் தெரியாமல் நைட்டில் இதுக்கு பகலில் ஃபோன் அடிச்சே எழுப்பி விட்றாங்க. பகலில் தூங்க போடுறாங்க நிம்மதியாக. சைலண்டில் போகலான்னு பார்த்தா கஷ்டமாக இருக்குது. ஒரு சைலண்டில் போட மாட்டாங்க ஈஸியாக. கட் பண்ணி நான் ஃபோன் பார்த்தேன். இதெல்லாம் குழம்புங்கண்ணா. கவர் இருந்தால் பாருங்க, நான் போட்டு தரேன் கவரில். போயிட்டு வரீங்களா? இல்லை முஸ்லீம் எவ்வளோண்ணா கிலோவா? அப்படியே ஆகிட்டு வரேன். முதல்ல குழந்தை செக் பண்ண வேண்டியிருக்கேன். அப்போ திடீர்னு 916 ஒரு 20,000 கம்மியாச்சு. எப்படி இருக்கான் அந்த மாதிரி தான் இப்போ முடிச்சுட்டு அப்படியே முடிச்சிருந்தாங்க. ஓ எடுத்துக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன மீன் கொடுக்குறீங்க நீங்கள்? வேற எல்லாமே அவங்க தானே? சரி. மீன் சரியான மீன் உங்களுக்கு என்கொயரி வரும். நான் மீன் நல்லா இருக்கு. மீனில் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. மீன் நல்லா இருக்கு. எப்பவுமே கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலே மீன் வந்து கேரண்டியாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஓவர். கொஞ்சம் தள்ளி படிப்பா. மீன் உள்ள விட்டோம். மீனுக்கு பாருங்க. அது ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து குழம்பு பீஸ் கொடுவா மீன் நல்லா இருக்கும் மீன். ஆனால் மீன்லாம் ஒன்றும் இல்லை. மீன் பிரச்சனை கிடையாது. எல்லாம் ஆனது அப்படியே விட்டுருவாங்க. இது வந்து நீங்கள் தனியாக ஒரு பூச்சி இருக்குண்ணா. இதில் ஒரு சொட்டு பிளட்டு கூட கிடையாது. இல்லை இதில் வந்து இதுக்கு ஒரு பூச்சி ஒன்று வரும். அது உள்ள மீன் உள்ள இறங்கி எல்லாத்தையும் கால் பண்ணுறாங்க. உள்ள இருக்கிற குடலில் முதல்ல குடலை தாக்கிட்டு போயிட்டு இருக்கு. பூவெலாம் இல்லை, பிளட்டும் கிடையாது. அடுத்து மீன் தான் போவோம். கூட மீன் செய்யலாம். மீன் நல்லா இருக்குண்ணா. ஆனால் எல்லா மீனுமே வந்து இல்லை. 3 மீன் ஃபர்ஸ்ட்டில் ஒன்று விட்டோம்ல, முதல்ல விட்டது வந்து ஓரளவுக்கு ஃப்ரெஷ் மீன், ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷு. இது வந்து எதோ சிங்கர வலையில் மாட்டின மாதிரி இது. இது வந்து அதிக நேரத்துக்கு இப்போ நான் சொல்லலாம் பார்த்தேன். லேட்டாக ஒன்று ஐஸ் போட்டுருக்கு. மீன் நல்லா தான் இருக்குது.
மீனெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐஸ் போடணும் உடனே. இது ஒரு 1/2 hour வெயில் அடிச்சிச்சுன்னா தண்ணி விட்டுரும். மீன் இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீன் நல்லா இருக்கு. சூடாப்பா இது இல்லை மீன் நல்லா இருக்கு. சொல்ல கை வைக்கவே இல்லையா? அடனே நான் இங்கே பாருங்க ரக்கை இருந்தால் ரக்கை தூக்கி காட்டலாம். ரக்கை தூக்கி தான் சொல்லிட்டீங்க. ஏன் சொல்ல அந்த ரக்கை தான் செதிலே இருக்கும். அந்த அந்த ரக்கை கீழே தான் சொல்லி இருக்கான். ரக்கை அடிக்காம கொடுப்பா. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நான் 2 பாடுற 2 மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷு. இந்த குழம்பு எப்படின்னா டபுளாக போடுங்க. போடுச்சுப்பா. ஏன்னா பரல மீன் என்ன பண்ணா தோல் எடுத்துட்டு ஸ்லைஸாக போடலாமா? குழம்புக்கு வறுக்கிறதுக்கு போடலாம். எல்லாமே வறுக்கிறதுக்கு 2த்தையும் வறுக்கிற மாதிரி போடலாம். தனித்தனியாக உங்களுக்கு குழம்புக்கு தனியாக வறுக்க தனியாக கவரில் போட்டுக்கலாம். 3 ஐட்டம்னா 3 பிரிக்கணுமா? பிரிச்சு தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ ரேட்டுக்கெல்லாம் வந்து மீன்லாம் கேரண்டியாக எடுக்கிறாரு அவர். இல்லை அவ்வளோதான். எங்கே போகுது மீன்? இல்லை மீன் கிடையாது. சுத்தமாக கிடையாது மீன். ஒரு 5 கிலோ மீனே கிடையாது. ஒன்லி 5 கிலோ மீன் சொல்ல மாட்டேதான். இது வரைக்கும் எந்த மீன் வரல. ஒரு 10 கிலோ பாறை வரும், 5 கிலோ பாறைங்க வரும். பாறையோட கொடுக்கணா எல்லாம் புடி மீன் தான் வருது. அதான் வருது. எவ்வளோ 400 ரூபாய் 350? 2000 ரூபாய் இருக்கும். 500 ரூபாய் போடுவேன். இது இப்போவே வந்து இது வந்து சாதாரணமாக நார்மல் மீனாக தான் பரவாயில்ல. எல்லாம் இங்கே இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல் முதல் கொண்டு லோக்கல் ஹோட்டலு, பெரிய ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, சென்னையில் உள்ள இருக்க அத்தனை பொருளுக்குமே இது தான் மீன். அதனால வந்து இது விலை அதிகம் தான். 380 ரூபா வரைக்கும் போகுது அவங்களுக்கு. ஆமாம் மீன் நிறைய வந்துச்சுன்னா உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்போ கூட இது இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு விலை குறையுது. கம்மி தான் குறையுது. ஆமாம்.